தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/4/2016 வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:58 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். உத்திராடம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஊரோரத்தில் ஒரு செய்யும், உத்திராட நட்சத்திரத்திலே ஒரு பிள்ளையும் என்று ஒரு பழமொழி. உத்திராடத்தில் ஒரு பிள்ளை பிறந்தா ஊரோரத்தில் ஒரு செய் அல்லது ஒரு இடம் இருக்குமா? யாராவது ஒருத்தருக்கு பிள்ளை பிறக்கிற போது உங்க பிள்ளை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா உத்திராடம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அதற்கு பிறகு அவருடைய பெற்றோர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேரும். இது ஒரு பழமொழி என்றாலும் கூட அனுபவத்திலும் சிலருக்கு அப்படி இருக்கிறது. எனக்கு தெரிந்தவர்களுக்கு பல இடத்துல அந்த உத்திராடத்திலே பிறந்தவர்கள் உத்திரம் என்ற நட்சத்திரம், கார்த்திகை இந்த மூன்றிலும் பிறந்தால் முதல் திசை சூரிய திசைன்னு வரும். இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா இன்னைக்கு காலையில மாலை 5:58 ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராடத்துல ஒரு பாதம் தனுசு ராசியில இருக்கும், பிறகு அடுத்த பாதங்கள் எல்லாம் மகர ராசிக்கு போயிடும். ஆனால் எப்படி எந்த பாதம் எங்கிருந்தாலும் உத்திராட நட்சத்திரம் என்று சொன்னாலே சூரியனுடைய ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம். சூரிய திசை இருப்புல அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள என்ன செய்யணும்? நட்சத்திர நாயகன் யாரு அப்படின்னா சூரியன். வீட்டுல சூரியனுடைய படம் வச்சுக்கணும். சூரியன் படம் 7 குதிரை பூட்டிய அந்த ரதத்திலே சூரியன் பவனி வருகிற படம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சூரியனுக்குரிய தெய்வமாக விளங்குவது சிவன். சிவனுடைய படத்தை சிவன் குடும்ப படம்னே இப்ப விற்கிது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் வடியில் இடுக்கி இருக்கும். பக்கத்துல கீழே நந்தி அமர்ந்திருக்கும், மயில் இருக்கும், மூஞ்சூர் இருக்கும். எல்லாம் சிவனுடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்தும் இருக்கும். அதுக்கு பேரு சிவ குடும்பம் அப்படின்னு பேரு. இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்திலே பிறந்தவர்கள் அந்த சிவ குடும்ப படத்தை வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் கையிலே அணிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மாணிக்கக்கல் மோதிரம், சிவப்பு ரூபி அல்லது சிவப்பு கல் போட்டுக்கணும். கல் போட்டுக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஆராய்ந்து பார்த்து நல்ல கல்லா ஜாதிக்கல்லான்னு பார்த்து எந்த வடிவத்தில் எந்த விரலில் போடுவதுங்கிறது முக்கியம். மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்கும் அப்படிம்பாங்க. ஆகையினாலே இந்த மாணிக்கக்கல் அவர்கள் போட்டுக்கலாம். உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் எல்லாம் சிவப்பு, பிரவுன், இளஞ்சிவப்பு, ரோஸ் இந்த வண்ணங்களாக இருந்தால் மிக அற்புதமாக அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா 1, 5, 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள், 5, 14, 23 ஆகிய தேதிகள் எல்லாம் அவர்களுக்கு யோகமான தேதி. அந்த தேதிகளிலே ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்தால், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஒரு புது முயற்சிகள் எது செய்தாலுமே அதுல வெற்றிகரமாக இருக்கும். இவர்களுக்குரிய நட்பாக இருப்பது கடகராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு நட்பாக இருப்பார்கள். அவர்களை வாழ்க்கை துணையாகவும் வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை துணைக்கும் சரி, லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் உறவாக இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்திலே இருந்தால், இந்த ராசியிலே இருந்தால் அனுகூலமாக இருக்கும். இல்லை என்றால் போராட்டமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் சிவபெருமான் வழிபாடு வைத்துக் கொண்டு பிரதோஷ விரதம் இருப்பது நல்லது. உத்திராடத்திலே பிறந்தவர்கள், உத்திரத்திலே பிறந்தவர்கள், கார்த்திகையில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் இருந்து விரதம் இருந்து நந்தியம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்ய வேண்டும். சிவபுராணம் படிக்க வேண்டும். சிவபுராணம் இப்ப CD எல்லாம் வந்துருச்சு, வீட்டுல போட்டு விடலாம். சிவனுடைய பெருமையை அவர்கள் பேச வேண்டும். சிவபுராணம் படிக்க வேண்டும். சரி, இவ்வளவு பெரிய சிவபுராணம் 200 வரி இருக்கு, படிக்க முடியலையே அப்படிங்கிறவங்க சிவாய நமன்னு சொன்னாலும் போதும். வயதுக்கேற்ற விதத்திலே அந்த சிவாய நமவை எழுதினால், சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் என்று சொன்ன அவ்வையின் வரிகள் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அரசு வேலைக்காக எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். அலுவலக பணிகள் உங்களுக்கு துரிதமாக முடியும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் விதத்திலே குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் சனி சேர்க்கையின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அடுத்தவர்கள் உங்கள் முயற்சியிலே குறுக்கீடு செய்வார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திருமண தடையும் ஏற்படும். தித்துக்கு மேயத்தில் வாழ்க்கை பாதை சென்று கொண்டிருந்ததில் திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். எனவே இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்கள் இல்லம் வந்து சேரும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படலாம். தொல்லை தரும் எதிரிகளின் பலமும் மேலோங்கி இருக்கும். வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் தாமதங்கள் ஏற்படலாம். ஏற்றமும் இறக்கமும் வந்து கொண்டிருக்கும் இந்த நாளில் இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நாள். இடையூறு சக்திகள் அகலும். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி உண்டு. நீண்ட நாள் நோய்கள் நீங்கும். எடுத்த காரியங்களை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். சூரிய பலம் கூடுதலாக இருப்பதால் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் புகழும் கீர்த்தியும் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மறதியால் நேற்று செய்யாமல் விட்டு போன பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். சொத்து சேர்க்கையும் உண்டு. சொந்தங்களின் வருகையும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். வீடு கட்டும் முயற்சியிலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிகள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் இருமடங்காக உயரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படப் போகின்றார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு விருந்தாளிகள் தேடி வரும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். வங்கிச் சேமிப்பு உயரும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு ஒரு பெரிய நல்ல ஒப்பற்ற காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும். இன்று சஞ்சலங்கள் கூடும். சந்தோஷங்கள் குறையலாம். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில இடர்பாடுகள் வரலாம். குழந்தைகளாலும் உங்களுக்கு பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். விரயங்களை சமாளிக்க போதுமான அளவுக்கு உங்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழிபிறக்கும். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். சொந்தங்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. விரயங்களை சமாளிக்க விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க இல்லத்தில் உள்ளவர்கள் மட்டுமின்றி நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. அரசு வழி ஆதரவுகளை சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் தானாகவே வந்து சேரலாம். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் இடும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.